ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரோன் கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா, ட்ரோன் காயினோட இன்றைக்கான வேல்யூ எவ்வளோ, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் போடுற ஒரு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆர்ஒய் கான்செப்ட்டை அதிகமாக நம்ம ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவங்க எல்லாருமே ஆன்லைனில் பொறுத்தவரை ஸ்கேமர்ஸாக தான் நிறைய பேர் இருக்காங்க. வந்து மிஞ்சி போனால் 2 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டானுங்க, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுறானுங்க. இதனால் எனக்கும் லாஸு, என்னை நம்பி ஒரு டவுன்லைன்ஸ்க்கும் லாஸு. அதனால் ரொம்ப மன உளைச்சல் தான் ஆகுது. அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு கான்செப்ட் எடுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், பெருமையாக சொல்லியிருக்கேன். என்னென்னா, இப்போது ஒர்க்கிங் கான்செப்டை பொறுத்தவரை எதுவுமே இது வரையும் நான் ப்ரொமோஷன் பண்ணது க்ளோஸ் ஆனதாக சரித்திரமே கிடையாது. இது வரைக்கும் நல்லா தான் போய்ட்டுருக்கு ஒர்க்கிங் பிளானை பொறுத்தவரை. பட் ஆர்ஒய் கான்செப்ட்ன்றது அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. எப்போவுமே ஆர்ஒய் கான்செப்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஆர்ஒய் கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப நாளைக்கு வந்து நீடிச்சு போகாது. ஓகேங்களா, ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு எல்லாருக்கும் அவனால் கொடுக்கவே முடியாது. அவனுக்கு ப்ராஃபிட் கெயின் பண்ண தான் அவன் வருவான் உள்ளவே. நம்மளுக்கு யாருக்கும் சேவை செய்யணும்லாம் அவங்க அவ்வளோ சொல்கிற அளவுக்கு வரல. பட் அப்படியே இருந்தாலும் அதில் ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ப்ராஃபிட்ன்றது ஹையாக இருக்கும், ரிஸ்க்குன்றது ஹையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா தாங்க முடியும் அப்படின்றதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஓகேவா, இனிமேல் அப்படி நான் பண்ணாலும் நான் ஓனாக தான் பண்ணிப்பேன். யூடியூப்பில் வந்து நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படியே பண்ணாலும் அந்த ஆட்டோஃபில் கான்செப்ட்டில் வர மாதிரி ட்ரோன் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ட்ரோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக பண்ணுவேன். ஓகேங்களா, ஆர்ஒய் கான்செப்ட் இனிமேல் சேனலில் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ட்ரோனோட வேல்யூ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹2.36 வரைக்கும் இருக்குது. காலையில் பார்க்கும்போது ₹2.39 வரைக்கும் இருந்தது. பட் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் அப்புறமா பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹2.37 வரைக்கும் வந்துடுச்சு. ஓகேங்களா, இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரோனை பற்றி வீடியோ போடும்போது யாரெல்லாம் ட்ரோன் காயினை வாங்கி வச்சிங்களோ, நான்லாம் வீடியோ போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரோன் காயினோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ₹1.50 இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ₹2.37 இருக்குது. ஓகேங்களா, ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ₹2.45 தொட்டுட்டு வந்துச்சு. ஓகேங்களா, மறுபடியும் மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ஆச்சு. இப்போ மறுபடியும் அப்பா இருக்குது. இனிமேல் டவுன் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா அது டவுன் ஆகிறது கொஞ்சம் தான் டவுன் ஆகும். 100%ல் 95% ப்ராஃபிட் தான் ஆகும், அப் தான் ஆகும். மீதி 5% ஒன்றா டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, எல்லா மார்க்கெட்டையும் பொறுத்தது தான். ஓகே, கோல்டாக இருக்கிறது சரி, அசட்டாக இருக்கிறது சரி, எல்லாமே அப்படி தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரோன் அந்த நேரத்தில் வாங்கி வச்சு எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ₹1 வரைக்கும் ப்ராஃபிட் கண்டிப்பாக நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன், ட்ரோனை வாங்கி வைங்க. அப்படின்னா ட்ரோனில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ட்ரோனை முக்கியமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த இயர்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ₹20 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க $1 போகுன்றாங்க. பட் $1 வரைக்கும் போகலாம் கூட நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ₹20 வரைக்கும் போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 காயினை ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு காயினோட விலை ₹20, 10,000 × 20 போடுங்க. எவ்வளோ ருபீஸ் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் மட்டும் போடுங்க. ஓகேங்களா, சும்மா ஒரு ஜெய்ஜாண்டியான ஒரு ஏர்னிங்ஸ் தான். அதில் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணாமல் ஜஸ்ட்டு ₹2 கொடுத்து ஒரு 10,000 காயினை வாங்கி வைக்கிற ₹20,000 கொடுத்து இன்னொரு 6 மாதத்தில் அதோட ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ₹20லேருந்து ₹30 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் மார்க்கெட் கேப். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோல இருந்து இருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள், கிராஃபு 0.2ல் இருந்தது. ஓகேங்களா, 0.2ல் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0.03ல் இருக்குது. கிட்டத்தட்ட 13.11% வந்து அப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. மார்க் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அப்பா இருக்குன்னு. ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து உங்களுக்கு அப்பா இருக்குன்னு இதில் வந்து ஷோ பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஐஎன்ஆர் வேல்யூ 0.03 இங்கே இருக்குது டாலரில். நம்ம இதோட ஐஎன்ஆர் வேல்யூ எவ்வளோ எக்ஸாக்டாக அப்படின்னு நம்ம இப்போ ஷோ பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோடய ஜியோடெஸ் வாலெட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஜியோடெஸில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான ஒரு ரேட்டு காமிச்சிட்ருக்கு எல்லா காயின்ஸுக்குமே. ஓகேங்களா, டவுன் ஆகட்டும் சரி, அப் ஆகட்டும் சரி, எப்போ இருந்தாலும் சரி, அது மார்க்கெட்டோட ப்ரைஸு செகண்டுக்கு கரெக்டாக வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி காமிச்சிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு TRX = 2.36 ஐஎன்ஆர்னு இருக்குது. இப்போதைக்கு ஒரு TRXோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹2.36. நேற்று முந்தா நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ₹1.95, 92, 98 இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரை இதுதான் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத விஷயம். பார்த்தீங்கன்னா எப்போ ஏறும் எப்போ இறங்கணும்னு சொல்ல முடியாது. பட் ஏறினா வேறு லெவலில் ஏறும், இறங்கினாலும் வேறு லெவலில் இறங்கும். ஓகேங்களா,
அதனால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ட்ரோன் காயின்ஸை எக்கச்சக்கமான ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா ட்ரோன் காயின்ஸை அதில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. பட் ROI பிஸ்னஸ்ன்றது ரிஸ்க்கு தான். ஒர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க்கிங்னால நீங்கள் எக்கச்சக்கமாக ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான BTC, ETH, TRX இதோட மூணுத்தோட வேல்யூவும் நம்ம வந்து மார்க்கெட் கேப்பில் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட ட்ரஸ்ட் வாலெட். ட்ரஸ்ட் வாலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எத்திரியம், ட்ரோன், பிட்காயின் ஃபஸ்ட்டு 3 இருக்குது. இதில் பார்த்தீங்க இன்றைக்கி எத்திரியமோட விலை எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா $445 எட்டியிருக்கு. ட்ரோனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.03. பிட்காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $11,705 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் ஒரு விஷயம் நான் கணிச்சது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எத்திரியம், ட்ரோன், பிட்காயின் இது மூணுமே டவுன் ஆகும்போதும் ஒன்றா தான் டவுன் ஆகுது, அப் ஆகும்போதும் ஒன்றா தான் அப் ஆகுது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்குது. பிஸ்னஸ் வந்து இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு ட்ரோனில். பிட்காயின் எத்திரியமோட ஈக்குவலில் வரப்போகுது. ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அது டவுன் ஆகும்போது இது டவுன் ஆகுது, அது அப் ஆகும்போது இதுவும் அப் ஆகுது. மற்ற காயின்ஸ்லாம் பாருங்கள், கீழே லைட் காயினு, பிட்காயின் கேஷு, BNBலாம் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லேயே தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ட்ரோன் காயினோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதோட ப்ராஜெக்டே வேறு லெவல் ப்ராஜெக்ட்டு. ஓகேங்களா? அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க CEO, ஃபவுண்டர்லாம். அதனால் கண்டிப்பாக ஒரு ஜிஜாண்டிக்கான ஒரு ப்ரைஸை வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ண ரீச் பண்ணுது. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அப்படியெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டாலும் சரி, கண்டிப்பாக வேறு லெவலில் ப்ரைஸை நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஜியோடஸ் இருக்குது, ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது, நீங்கள் எதில் வேணால் ட்ரோன் வாலெட் இருக்குது, நீங்கள் எதில் வேணால் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எங்கே ட்ரோனை வாங்குறீங்க அப்படியோ அங்கேயே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஜியோடஸில் வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் மட்டும் பண்ணிக்கோங்க. சேவிங்ஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் அதிலே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டேக்ஸ்லாம் அப்பப்போ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது 1-2 மைனஸ் ஆகும் TRXல. இப்போதைக்கு 0% ஃபீஸ் தான். பட் ஃப்யூச்சரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய கொஞ்சம் லாஸ் ஆகுது, சார்ஜஸ் இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பண்ணுற ஆள் மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸில் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ, பாய்.